அகில இலங்கை ஹஜ் பயண முகவர்கள் சங்கத்தின் புதிய தலைவராக முகமது ஹாஜி தெரிவு. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. அனுமதி பெற்ற ஹஜ் பயண முகவர் நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அகில இலங்கை ஹஜ் பயண நிறுவனர் சங்கத்தின் 2025-2026 ஆண்டுக்கான புதிய நிர்வாக குழுவை தெரிவு செய்வதற்கான வருடாந்த பொதுக்கூட்டம் நேற்று திங்கட்கிழமை மெண்டலினா ஹோட்டலில் சிறப்பாக இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் என்எம் ட்ராவல்ஸ் அண்ட் டவர்ஸ் பணிப்பாளர் MSH முகமது தலைவராகவும், பொதுச் செயலாளராக ஹாதி ட்ராவல்ஸ் பணிப்பாளர் சுபைலம் நூர்தீன் அவர்களும், பிரதி தலைவராக ஹன்சுல் ஹஜ் ட்ராவல்ஸ் பணிப்பாளர் மௌலவி UL உபைது அவர்களும், பொருளாளராக ஐகன்வெக் ட்ராவல்ஸ் பணிப்பாளர் MMM ஹரீஸ் ஆகியோர் இந்த வருடாந்த பொதுக்கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்பட்டனர். புதிய நிர்வாக குழுவினர் ஹஜ் மற்றும் உம்ரா சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதிலும் பயணிகள் நலனை காக்கும் நடவடிக்கைகளிலும் அதிக கவனம் செலுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை ஹஜ் முகவர்கள் சங்கம், இந்த சங்கம் 1997 தொடக்கப்பட்ட சங்கம். இது சொசைட்டி ஆர்டினன்ஸில் அந்த நேரம் இருந்த சொசைட்டி ஆர்டினன்ஸ் பிரிவு 3B படி ஒரு மினிஸ்டர், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் ஆத்தரைஸ் பண்ணப்பட்டு அமைக்கப்பட்ட சங்கம் இது. அந்த சங்கம் இதுவரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதோடைய புதிய நிர்வாக சபையில் மீண்டும் பொதுச் செயலாளராக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் மெம்பர்ஸ் அனைவருக்கும். அதே நேரம் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு எதிர்வரும் காலங்களில் இருக்கிற மிகப்பெரிய சவால் ஹஜ் சட்ட வரைவு. இது மிச்சங்காலம் இலங்கையின் ஹஜ் முகவர் துறைக்கு தேவைப்பட்ட ஒரு விடயம். இது 2018 காலப்பதிகளில் அன்றைய காலத்தில் இருந்த அமைச்சர்களால் கொண்டு வரப்பட்டுச்சு. பின்னர் அது சாத்தியமில்லாமல் போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அது பற்றிய ஒரு கருத்தாடல்கள் எழும்பியிருக்கிறது. அதனை ஒழுங்குமுறையாக ஒரு ஒழுங்குமுறையான நெறிமுறைகள் அடிப்படையில் சட்டத்திட்டங்களை உள்வாங்கி அதனை கொண்டு போக வேண்டிய தேவை உள்ளது. ஏனென்றால் ஹஜ் சட்ட வரைவை செய்தவர்கள் ஒரு ப்ரொப்போசல் கொடுத்திருக்கிற ஆக்கள் லீகல் சைடில் இருக்கிற நிறைய பேர் ப்ரிசைட் பண்ணிக்கிறாங்க அந்த கமிட்டிக்கு. அது இப்போ மினிஸ்டர் சொல்லிக்கிறாரு கேபினட் அப்ரூவல் எடுத்துன்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் அது பார்லிமெண்ட்டுக்கு போகும். நாங்கள் ஹஜ் கமிட்டியிடம் ஒரு கலந்துரையாடலுக்கு எதிர்பார்க்கிறோம். அதில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் என்ன, உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்ன என்ற கலந்துரையாடலை ஆக்கப்பூர்வமான முறையில் மேற்கொண்டு இலங்கை ஹஜ் துறையில் குழப்பங்கள் ஏதுமின்றி நடைபெற நாங்கள் முயற்சிக்கிறோம். அதே நேரம் எங்களோட சகோதர சங்கமும் இணைந்து ஒரு குரலில் செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த முன்னெடுப்புகளை முன்னெடுக்க இருக்கிறோம். மாஷா அல்லாஹ், எங்களோட ஹோல்சிலான் ஹஜ் டூர் ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன் எங்களோட சங்கத்தில் வருடாந்த மாநாடு AGM கொழும்பில் நடைபெற்றது. இதில் எங்களோட எல்லா உறுப்பினர்களும், எங்களை சங்கத்தை சேர்ந்த எல்லா உறுப்பினர்களும் இங்கே கலந்து கொண்டார்கள். மாஷா அல்லாஹ். அப்போ இந்த AGMல புதிய ஒரு நிர்வாகம் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இந்த சங்கம் இலங்கையில் மிகவும் பழைய சங்கம். ஹஜ் உம்ரா சம்பந்தமாக நிறைய மூத்த பழுத்த அனுபவசாலிகள் இங்கே அங்கத்துவம் வகிக்கிறாங்க. அதே போல் நீண்ட காலமாக ஹாஜிமார்கள்ட இலங்கையில் ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போகிற ஹாஜிமார்ட நலவுக்காக வேண்டி பாடுபட்ட ஒரு சங்கமாகவும், அதே போல் எங்களுடைய பாஸ்ட் பிரசிடென்ட், எங்களுடைய தலைவராக இருந்த கடந்த பல ஆண்டுகளாக இந்த சங்கத்துக்கும் இலங்கை ஹாஜிகளுக்கும் மிக பாரிய சேவை செஞ்ச ஹாஜி ரிஸ்மி ரியால் அவர்கள் நிற்கிறார்கள். As outgoing president, I'm wishing the new president and the team to take this particular association into in a great heights. One of the oldest association. This has been formed in 1997. So I've been holding this particular president for the last seven years. So I'm so happy saying that the new team has been taken over, and I'll be behind this particular team as immediate past president. Guide these people and to work as the new president said. We are going to work. இந்த ஹஜ்ஜினுடைய விஷயத்திலே சேவை செய்து எல்லோருடைய மேன்மைக்கும் உயர்வுக்கும் சிறப்புக்கும் பாடுபட எங்களோட முகவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் எங்களுடைய முகவர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து
மிக சிறப்பாகவும் கண்ணியமாகவும் ஒரு புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்து அதன் மூலம் இதனுடைய சேவையை மேன்மைப்படுத்த முயற்சி கொண்டிருக்கிறார்கள். இதிலே எங்கள் அனைவரையும் அல்லாஹ் இணைத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸ்கை தமிழ் நியூஸை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆண்ட்ராய்ட் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோர் அல்லது ஆப் கேலரியில் ஸ்கை தமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.